வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சேவக்குடி கரவன் ஜோதிட நிலையம், பரமத்திவேலூர், நாமக்கல் மாவட்டம், பரமத்திவேலூர், கொளக்காட்டுக்குள்ளூர். இது நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்கிற இடம். ஆன்லைன்லையும் ஜாதகம் பார்க்குறோம், நேர்லையும் பார்க்குறோம். டிவி யூடியூப் திறந்தா 2026 எந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசி பலன் 2026 மீன ராசிக்கு எப்படி இருக்கும், மேச ராசிக்கு எப்படி இருக்கும், உச்ச ராசிக்கு எப்படி இருக்கும், கடக ராசிக்கு எப்படி இருக்கும், துலா ராசிக்கு எப்படி இருக்கும்? என்ன ஏன் இத்தனை பிரச்சனை? யூடியூப் திறந்தா நமக்கே பயமா இருக்கு. நம்மளுக்கு எந்த ராசி, நம்ம ராசி பார்த்தா நம்ம ராசிக்கு ஏதாவது போடுவாங்களா அப்படின்னு வரலாம். ஓடி அப்படித்தானே. ஏன்னா நல்லதாக தான் சொல்லணும் மக்களுக்கு. மக்களுக்கு போய் நேரடியாக எந்த விஷயம் சொல்லணும்னா, இந்த வருஷம் உங்களுக்கு கொட்டும் அப்படின்னு சொல்லணும். மக்களாக அதான் எதிர்பார்க்குறாங்க. அப்படித்தான் மக்களே. ஆனால் அப்படி இருக்கா? அதாவது நம்ம கிட்ட குறை நிறைகளை மாற்றிக்கணும்னு சொன்னால் யாரும் மாற்றிக்கிறது இல்லை. இந்த ராசிக்கு இந்த பிரச்சனை வருது, இல்லை கவனமாக இருக்குன்னு சொல்லணும். சரி, இது வரைக்கும் மேச ராசிக்கோ துலா ராசிக்கோ போன வருஷம் நடந்தது போட்டிருப்போம். அப்படி எல்லாத்துக்கும் நடந்திருக்கா? நடந்திருக்கா நண்பர்களே? வாய்ப்பு இல்லை. ஏன்? அப்போ திசாபுத்தி என்ன இருக்குது, வயசு என்ன இருக்குது? உங்கள் வயசுக்கு ஒரு பலன் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வயசு எத்தனாம் வயசோ அந்த வயசுக்கு ஒரு பலன் நடந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் திசை இருக்குது. திசை, புத்தி, அந்தரம், பிராணம், சூச்சம், தேவம்னு இந்த கான்செப்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. கோட்சாரத்திலே பார்த்தீங்கன்னா 9 கிரகமும் பயணிச்சு தான் இருக்கு. நாம பெருசாக நினைக்கிறது குரு பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு இந்த பெரிய கிரகங்கள் பயிற்சி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் கோட்சாரத்தில் 9 கிரகமும் பயிற்சி எடுத்து சந்திரன் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னதெல்லாம் இருக்குது? என்ன ஏன் மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் நம்ம கூட கருத்து வர என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் இல்லாத ஒன்று என்னைக்குமே கோட்சாரங்களோ திசா புத்திகளோ தரவே தராது. நான் கோடீஸ்வரனுக்கு குரு திசை வந்துருச்சு, சுக்கர திசை வந்தால் கொட்டும். சுக்கர திசை வரணும்னு நிறைய பேர் சுக்கர திசை வந்துட்டா வந்துட்டு என்ன ஆகும்? சுக்கர திசை வந்தால் ரைட்டு, வந்தால் என்ன ஆகும்? அப்போ ஏன் சுக்கர திசை? சுக்கரன் ஜாதகம் நல்லா இருக்கணுமே இல்லையா? நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கணும். சுக்கரனா பணம் மட்டும்தானா, மன வாழ்க்கை மட்டும்தானா, சுகபோக வாழ்வு மட்டும்தானா? மீன் இலக்கணத்துக்கு 3, 8 கூடைய சுக்கரம் தான். இப்போ என்ன சொல்கிறது? அப்போ சுக்கரத்தை சேர்ந்தா மீன் இலக்கணம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட பிடிக்கிட்டு போயிடுன்னு இருக்குது. அதுவே நல்ல பாயிண்டில் இருந்தால் நல்லா இருக்குன்னு. பொதுவாக கோட்சாரமோ திசா புத்திகளோ உங்கள் ஜாதத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதை தான் கிரகங்கள் தரப்போவதே தவிர புதுசாக ஒன்றும் தராது. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். நான் முன்னோர்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விஷயம் செய்யலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் தான் நடக்குது. அப்போ அதெல்லாம் தப்பா? எதுவுமே தப்பு இல்லை, எதுவுமே தப்பில்லை. நாம் தேர்ந்தெடுக்கும் விஷயம். நம்ம இந்த ஒரு காரியம் பண்ணுறோம், அது இந்த நாள் இந்த நட்சத்திரத்தில் பண்ணால் அது வெற்றின்னு இருக்குதா அப்படின்னா இதுக்கு தான் செய்யுது. நல்லா பார்த்துங்க. கடன் வருது. மெயினாக 4 கேள்வியில் ஜாதகம் பார்க்க வராங்க. என்ன கேள்வினா, படிப்பு. ஒரு குழந்தை வரான்னா படிப்பு வரான், படிச்சுப்ப நான் எனக்கு என்ன கேள்வி இருந்திருக்கும்? படிப்பு பற்றி கேட்டிருப்பாங்க. அடுத்தது படித்து நல்லா வேலைக்கு போயிடுமா, அதாவது படித்து வேலைக்கு போயிடுமா, இல்லை படிக்காமல் ஏதோ ஒரு வேலை செய்வேனான்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்புறம் வருமானம், அப்புறம் சொந்த தொழில் செய்யலான்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் படிப்போட கான்செப்ட்லேயே முடிஞ்சிச்சு. வேற என்ன? அடுத்து 2ஆம் இடம் வருமானம், பணம் வருமா, குடும்பம் அமையுமா. எனக்கு குடும்பம் அமையுமா? எங்கள் அம்மா பார்த்தா எனக்கு இந்த குறிப்பிட்ட வயசுக்கு கல்யாணம் ஆகலை, எப்போ கல்யாணம் ஆகணும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. குடும்பம் அமைவது பிரச்சனை. குடும்பம் அமைச்சுதான் வருமானம் அமைச்சல பிரச்சனை. வருமானம் அமைச்சு குடும்பம் அமைச்சுன்னா குழந்தை சார்ந்த கேள்வி. இது ஒரு கான்செப்ட். அடுத்தது என்ன? தொடர விஷயம் ஜெயிச்சிருமா? நம்ம எந்த விஷயம் தொட்டாலும் ஜெயிச்சிருமா? அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்குவோமா?
ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன், தொழில் ஜெயிச்சிருமா, அந்த தொழில் நட்டமே வந்து தொழில் ஜெயிச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அடுத்தது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருமா, குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைகளை படிக்க வச்சு பெரிய ஆளானோடனே இந்த குழந்தைகளுக்கு நம்மளால கொஞ்சம் கரெக்டாக நம்ம தகப்பனாய் நாம் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்து விடுவோமா என்ற கேள்வி கட்டாயம் பார்த்துக்கணும். அடுத்து நோய் சார்ந்த ஒரு தொந்தரவு, கடைசியில் ஆயுள் சார்ந்த ஒரு கேள்வி. இவ்வளோதான் ஜாதகம். இந்த சர்க்குலேஷன் ரவுண்டுக்குள்ள தான் ஜாதகம் சுற்றுது. இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? அப்புறம் காதல் திருமணம், திருமணம் போட்டாலே காதல் திருமணம் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோதான் கான்செப்ட், ஜோதிடத்தோட கான்செப்ட். இதில் என்னென்ன அள்ளி விடுறாங்க மக்களே. இந்த கோயிலுக்கு போகாதீங்க, அந்த கோயிலுக்கு போக, தெய்வங்கள் தோஷங்களை தீர்ப்பதற்கான தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் இறைவன் நம்ம விடுவான். நாம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா கடன் வாங்கக்கூடாது தான், கடன் வாங்காமல் கவனமாக தான் இருக்கணும். இப்போ இந்த வருஷம் என்ன பண்ண போகுது, இந்த வருஷம் மாதிரி என்ன பிரச்சனைகள், இது பொதுவாக கோச்சாரம் ராசி வச்சிருக்கிறான் சந்திரனுக்கு பாரு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு விஷயம் செய்தானே ஒரு 50% பலனை செய்யும். அடுத்தடுத்து வேறு வீடியோவில் இந்த 2016 பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலான்னு இருக்கோம். அதெல்லாம் ராசி பலன் தான், பெருசாக எஃபெக்ட் இருக்காது. உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன இருக்குதோ அதுதான். இப்போ குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு பயிற்சியோ எது வந்தாலும் சரி, உங்கள் பிறப்பு ஜாதகம் இருக்கிறது என்னவோ அதுதான் தரப்போகுது. நம்ம கோட்சாரத்தில் வரது பார்த்து சொல்கிறோம்னா இந்த வருஷமும் அந்த பாருங்க, இந்த வருஷம் பிறந்தா நான் ஏதாவது 2016 1/1/2016 ஏதாவது கிரகங்கள் பயிற்சி ஆகுதா? ஆகுதா? இல்லை இல்லை. மாதம் மாதம் தினமும் சந்தானம் போயிட்டு அவங்க தான் பயிற்சி ஆகுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மற்ற எந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது? இப்போ 2016 அந்த வருஷத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகும் தான் கேள்வியாக வருது. அப்போ யூடியூப்பை திறந்தா மக்கள் வந்து தேடுறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்காதா, இப்போ 2016 நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியில் அந்த வீடியோவே போடுறாங்க. நாம் அதை பற்றி தான் போட போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. நன்றி நண்பர்களே.